கைஸ் தெரியாமல் ஒரு கிளிச் ஆயிடுச்சு, அதனால் இப்போ கேம்குள்ளே போக முடியுது. ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், இல்லை ஏதோ பொண்ணுலாம் இருக்காங்க. நம்ம ஸ்கின்னை கூட சேஞ்ச் பண்ணலாம். இது கொஞ்சம் அப்படி தான் லேட் ஆகும். ஏதோ ஒரு லோடிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரவா. வந்தாச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்மளே எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு கொடுங்க, கேரக்டர் கொடுத்து பார்ப்போமா என்ன நடக்குதுன்னு. கிரியேட் கேரக்டர் கொடுத்தாச்சு. ஓகே, ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் நல்லாவே இல்லை. இது கூட போய் ஸ்டைல்ஸும் இருக்கும், பாடியும் இருக்குது. நம்ம போய் டாப்ஸு போவோம். என்ன இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நம்ம வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆனால் இதுதான் எக்யூப் தான் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்போ நம்ம இதை தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஏன் இல்லை நம்மளுக்கு தர மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ அது முக்கியம் இல்லை. நம்ம இதில் என்ன போட்டுக்கலாம். ஓகே, நான் அந்த உள்ளுக்குள்ளே ஜாக்கெட் போட்டு கருப்பு டிஷர்ட் போட்டாச்சு. டாப்ஸ் மட்டும் இல்லை, பாட்டம்ஸ்லாம் இருக்குது. எது எடுத்துக்கலாம்? இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா அவுட்வியர்ஸ், நம்ம இந்த ஜாக்கெட் போட்டுக்கலாம், ரெட் கலர் போட்டுக்கணும். ரெட் கலர் செம்மையாக இருக்குது. எக்யூப் கொடுத்துருவோம். ஐயா, நம்ம பேண்ட் எக்யூக்கே பண்ணுறதுனால வராது போலையே. எங்கே இந்த இதுக்கே கொடுத்துருவோம். இப்போ நல்லா இருக்காமா சார். நம்ம ஸ்கின்னும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்வியர்ஸு இது கொடுப்போமா? இது நல்லால, இதுவும் நல்லால, இதுவும் நல்லால. அட போங்கடா, எதுவுமே நல்லால. நம்ம என்ன க்ளவுஸ்லாம் கொடுத்துருக்கு. நம்ம பேங்கிள்ஸ் போடுவோங்களே அந்த மாதிரி போல். நம்ம எது போடலாம்? ஓகே, இந்த இது போடுமா? இந்த இது செயின் மாதிரி இருக்குது. ஓகே, இதுவே பரவாயில்ல, இதுவே போட்டுப்போம். ஃபுட்வியர்ஸ் செப்பல்னு நினைக்கிறேன். செப்பால் எது போடலாம்? இது நல்லா இருக்கா? இதுவே நல்லா தான் இருக்குது. அப்போ இதே போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு பேக் ஐட்டம். ஏதோ பேக் மாதிரி வச்சுக்கலாம் போல். ஐயோ, இதுதான் நமக்கு வராதே. அப்போ நம்மளுக்கு எதுவும் கிடையாது. மனசே கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபேஸ் ஐட்டம்னா இந்த மாதிரி இதெல்லாம் போடுறதா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின் மாற்றிட்டு இங்கே வருவோம். இப்போ எதுக்கு போனால் இன்னும் கேரக்டர் இது பண்ணலை. பாடி கொடுப்போம். பேசஸ் இது என்னன்னே தெரில. ஓகே, நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஹேர்ஸ் மாற்றுவோம். ஹேர்ஸ் என்ன கொடுப்போம்? இதுவும் நல்லா தான் இருக்குது. மற்றதும் வச்சு பார்ப்போமா? இதில் மட்டும் எல்லாமே ஃப்ரீங்க. ஆனால் அடப்பாவி, இதை மாதிரி அதில் மற்றதெல்லாம் கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும்ப. இதுக்கு என்ன கோக்கு பார்த்துருக்கீங்களா? கோக்கு மாதிரியே இருக்கு, ஆனால் அது வேணாம். வேறு என்ன போடுறது? பேசாமல் இந்த இது போட்டுருமா? இல்லை, நல்லாவே இல்லை. இப்போ நம்ம என்ன போடலாம்? ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம்ல, அது போடுவோமா? இதுவே நல்லா தான் இருக்கு, போட்டுக்கலாம். ஹேர்ஸ் இப்போ ஐஸ்லியுமா இருக்குது. ஏழு மாதிரிலாம் கொடுத்துருக்கு. ஏலியனோட கேவலமாக இருக்குது. இது வேணாம். இது நல்லா இருக்குது. அப்போ இதுவே போட்டுக்கலாம். மவுட்ஸ்லாம் இருக்கா? ஏன்னா இது மீச மாதிரி இருக்குது. இல்லை, நல்லா இல்லை. இது என்ன வாய் தகுந்த மாதிரி? என்ன வாய் மாதிரி இல்லை, பட் இது வேணாம். எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் அப்படியே இருக்கட்டும். ஃபேஷியல் ஹேர்ஸ்னால் மீசெல்லாம் தேவையில்லை. ஆர்ம்ஸ்லாம் இருக்கா? ஆர்ம்ஸ்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வருமா? இதெல்லாம் உங்களுக்கு வராது போல். சரி வாங்க. லெக்ஸில்
ஐயோ ஒரு கால் இல்லாத மாதிரியே போட்டு கொடுத்துருக்காங்க. ஏதோ நல்லா தான் கொடுத்துருக்கலாம். சைஸ் எப்படி இப்படி இருக்குமா? இப்படி ஒன்றும் தெரியலையே. இப்போ குழந்த மாதிரி இருக்கும். ஐயோ குழந்த மாதிரி இருக்கும். இது நார்மல், இதுதான் நார்மல் போல். அப்போ நம்ம ஹைட்டாகவே இருப்போம். ஓகே எல்லாமே மாற்றியாச்சு. இதான் நம்ம கேரக்டர். அதான் கைஸ், இந்த கேமில் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். என் வீடு கூட கட்டலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் லேண்டு பார்ப்போம். இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் விட்டுருங்க. கிரியேட் நியூ வேர்ல்டு, அதான் நம்மளே ஒரு வேர்ல்டு உருவாக்கணும். வேர்ல்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் தான் போட்டிருக்கேன். எனக்கு ஊட்டின்னு போட்டுக்கிறேன். நான் ஊட்டி ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் ஊட்டி போயிருக்கீங்க அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போயிருக்கேன்னு. அதான் சர்வைவல் மீன்ஸ் ஹார்ட்லாம் கொடுத்து நம்ம இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம், யாராவது வந்து அனிமல்ஸ் வந்து கில் பண்ணால் அந்த மாதிரி இல்லை. அது க்ரியேட்டிவ்னா ஹார்ட் தான் கொடுத்துப்போம். நம்ம வாட்டி ஜாலியாக இருக்கலாம். யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு க்ரியேட்டிவ் தான் பிடிக்கும். பீஸ்ஃபுல்லி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃப்ளாட்டுன்னா அப்படியே எந்த மலையும் இருக்குது. அப்படியே ஒரு மரம் கூட இருக்காது, புல்லு மரம் தான் இருக்காது. இன்ஃபினிட்னா இந்த மாதிரி மலை மாதிரி இருக்கும், இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி. வேறு இதில் ஒன்று அப்படியே க்ரியேட் கொடுத்தேன். இப்போ நம்ம பார்க்க போது கிராஃபிக்ஸ் அண்ட் இதுன்னா ஜாய்ஸ்டிக் டீப்பேட்னா டீப்பேட். பரவாயில்ல, நம்ம டீப்பேட் எடுத்துப்போம். ஐயா கொடுத்து வந்துருச்சு. ஓகே இதை கொடுத்து எல்லாம் கொடுத்துடுவோம். ஓகே வந்துடுச்சு. பார்த்தீங்களா கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு? அப்படியே இந்த மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்கும் பாருங்கள். சூரியன்லாம் பார்க்க எப்படி இருக்குது, நம்ம உருண்டை மாதிரியே இருக்குது. நம்ம ரியல் லைஃப் இருக்கும் அப்படியே இருக்குது. இதை பாருங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த 3 தாட் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே இருக்குது. பில்டிங் பாக்ஸு அது எல்லாமே இருக்குது. சேரு, படிக்கட்டு, ஏன் இந்த எல்லாமே கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஏன் கத்தி கூட இருக்குது. என்ன வேணால் சமைக்க கூட செய்யலாம். நம்ம என்ன பண்ணுவோம், வீடு கட்டுவோமா? ஓகே இந்த இடம் பார்க்க நல்லாயிருக்கு. இங்கேயே ஒரு வீடு கட்ட முடியுதான்னு பார்ப்போமா? இதுக்குள்ளே போய் என்ன பிக்ஸ் எடுக்கலாம்? இது எது நல்லாயிருக்கு? ஓகே இந்த இது எடுத்துப்போம். நம்மளாம் சும்மா ஏதாவது வீடு கட்டுவோம். எங்களுக்குலாம் வீடு கட்ட தெரியாதா? ஓகே இங்கே 3 போதும். சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி மட்டும் பார்ப்போம். ஓகே இது வந்து நம்ம டோருக்கு வச்சுக்கலாம். 3 பிளாக்ஸு இங்கே கொஞ்சம் இப்படி. ஓகே நல்லா இருக்குல்ல? என்ட்ரஸே நல்லா இருக்கு. என்ட்ரஸ் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான். பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்க வீடு மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே இங்கே இப்படி இங்கே கரெக்டாக இருக்கா? இப்போ இது வந்து இங்கே அடைச்சிருவோம். இல்லை அடைக்க தேவையில்லை, பேசாமல் எப்படி பண்ணுவோம்? இந்த ஏணி மாதிரி இருக்குமே. என்ன அதுக்குள்ள போக மாட்டேன். எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துருக்கு. அதாவது உங்களுக்கு அதை காட்டுறேன், நீங்களே போக போக பார்ப்பீங்க. எங்கே இருக்குது? இதை கொடுப்போம். இந்த இதுதான் தெரியும். இது இருக்கா? என்ன பண்ணுங்கன்னா இங்கே இது வந்து உங்களால் ஹைட்டும் வர முடியும், கீழே வர முடியும். அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இது வந்து இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. நான் சும்மா ஒரு வீடு தான், உங்களுக்கு எப்படி இருக்குது, கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இப்போ இது முடிச்சாச்சா? அதே மாதிரி இங்கே இல்லை, இது இப்படி இல்லை. நான் அடியில் ஒரு பிளாக்ஸ் இந்த மாதிரி கட்டிக்கோங்க, போக தெரியும். அதுக்கப்புறமா இப்படி தான் வந்து வரணும். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கோணையாக வந்துடும். இப்படி வச்சிட்டிங்களா?
அதே மாதிரி இங்கே பிளாக்ஸ் கட், ஐயோ தப்பாக பண்ணுறேன், சாரி. இங்கே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ஐயோ திருப்பி இதே போடுறேன்னு இது இருக்கா. இப்படி வந்து இங்கே இப்படி போடணும். ஓகே, இப்போ அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நடுவில் கொண்டு வரணும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி இங்கே பண்ணுவோம். இல்லை இப்படி இல்லை, இந்த சைடில் ஒரு இது கட்டிக்கலாம். இங்கே 1 2 3 4 இது கட்டிட்டிங்களா. இந்த படிக்கட்டு மாதிரி இங்கே வச்சு இப்படி வச்சுக்கணும். ஐயோ சாரி தப்பாக வச்சிட்டேன். அப்படி திருப்பி வரதை இப்படி வச்சிட்டேனே. இங்கே 1 இங்கே 1 அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி ஏன் இப்படி இந்த மாதிரி கட்டுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரலாம். உங்களுக்கே வெறுப்பாரு, ஏன் இப்படி தொல்லை பண்ணுதுன்னு தூக்கி ஃபோன் உடச்சிக்காதீங்க. அதனால தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக இப்போ நான் என்ன சொன்னேன், நடுவில் வரணும்னு சொன்னேன். இங்கே ஐயோ இது வேறு இப்படி வந்து தொலைகிறேன். இப்படி லாடப்பாய் இது அப்போனா இங்கே இந்த மாதிரி பில்டிங் கட்டிக்குவாங்க. எப்படி நல்லா இருக்கா. ஆனால் நான் பண்ண வேண்டியது இது 1 2 3 4 1 2 3 4 பார்த்தீங்களா எப்படி இருக்கு. இதை எடுத்துக்கலாம், கேவலமாக இருக்கு. பார்த்துக்கோங்க வீடு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் கட்டி பார்த்துருக்கீங்களா? அதுவும் இந்த மைண்ட் கிராஃப்ட் கேம்லேயே, அதுவும் இந்த ஃபேக் கேம்லாம் இவ்வளோ ஒரு இது வரீங்களா. ஒரு வீடியோ கட்டி முடிச்சிருமா, சும்மா கட்டுவோம். ஓகே, இங்கேருந்து போதும், நம்ம சும்மா தானே கட்டுறோன்னா இதுலேருந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் பெரிய வீடு தான், நம்ம ஒன்றும் அவ்வளோதான் வைக்க போகிறதில்ல. ஓகே, போட்டாச்சு, சீனிங் போட்டாச்சு. நம்ம ஐயோ ஒன்று பண்ண மறந்துட்டேன். அதாவது இங்கே வரைக்கும் இது வந்து சும்மா அப்படி வச்சுப்போம். இந்த கேப் வந்து சும்மாலாம் விடக்கூடாது. அது நான் ஒன்று பண்ணுறதுக்கு தான் விட்டேன். இதுக்குள்ளே போய் மரக்கட்டை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்குவோம், மரக்கட்டை மாதிரி. இது இங்கே போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் போட்டுடலாம். இந்த 2 இடத்துல மட்டும் போடுங்க போதும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லை என்ன விஷயம் தெரியுமா, இதில் இருட்டும் ஆகும், மழையும் பெய்யலாம், உங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்கிறேன் பாருங்கள், வீடு எப்படி மாசா இருக்கா, மாசா கெத்தா, அதெல்லாம் சும்மா சொன்னேன். ஓகே, இங்கே வந்து அப்படி பண்ண தேவையில்லை, ஏன்னா பின்னாடி அவ்வளோலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சும்மா அப்படி போட்டுக்கலாம், அடைச்சிக்கணும். இங்கே ஒன்று ஐயோ இங்கே சும்மா, ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு, அது வரைக்கும் போதும். செம்மையாக இருக்குல்ல. நானும் இப்போ தான் முதல் தடவை இங்கே இப்படி ஒரு வீடு கட்டினதே இல்லை. இந்த சார்ஜெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்குள்ளே லைட் எப்படி வைக்கிறதுன்னு கேட்பீங்க. இருக்குது, லைட் இருக்குது. நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது மட்டும் பண்ணேன். ஜஸ்ட்டு வீடுக்கெல்லாம் நினச்சேன், ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த வீடு ஃபுல்லாக கட்டி முடிக்க போகிறோம். இது அப்பப்போ கொடுக்க வரும், அதை வந்து இப்படி பிளான் கொடுத்துருங்க. அது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அது முதல்ல ஸ்டார்ட் ஆகுது, நம்ம எங்கே விட்டுமோ அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் வா வந்தாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் கட்டிடலாமா. இதுக்குள்ளே பெட்டு கூட இருக்குது. எங்கடா அந்த பெட்டெல்லாம் காணோம். வேர் இஸ் பெட்? பெட் இங்கே தான் இருக்கா. எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர், அதனால் ப்ளூவே போடுவோம்.
ப்ளூ பிடிக்குமா? பிடிச்சிக்கிட்டோம். எங்கள் கிட்ட வந்து போடுங்க. இப்போ தான் ஐயோ அப்படி போடுங்க. பாருங்கள், ஒரு டபுள் பெட்டு போடுறேன். இங்கே சும்மா ஒரு இது போடுறேன். அதுக்கப்புறமா இதே இங்கே கிடக்கு. அதுக்கப்புறமா என்ன போடலாம்? நான் சொன்னேன்ல சமைக்கலாங்க, அதுக்கோட இதுதான். இதில் வச்சு தான் சமைக்கணும். அடப்பா, இது கூட வைக்கிற முடியலடா சாமி. இதையும் வைப்போம். இது என்னது? இதையும் கீழே கிடக்கு. இப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அடப்பா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது வந்து அடுப்பு மாதிரி தான், ஆனால் இது சமைக்குமானா தெரியாது. இங்கே வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, அது பேர் என்ன? அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இது இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை, இப்படி தேடினாலும் கிடைக்காது, தனித்தனியாகவே தேடுவோம். எங்கே இருக்குது? இதுலேயும் இல்லை. இதாங்க, இதைத்தான் தெரியுது. என்னன்னு தெரியுமான்னு உங்களுக்கு தெரில. இது போட்டிங்கன்னா 2 கலந்துரு. இதுக்குள்ள உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ்லாம் இதுக்குள்ளே வச்சிடலாம். இதை வச்சு இங்கே ஒரு அமுக்கிட்டு இப்படி வச்சா போதும். இங்கே ஒரு அமுக்கிட்டு இப்படி வச்சா போதும். இப்படி வச்சா இப்படி வரும். எதாச்சும் இப்படி வச்சா போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாயிரும். இது எப்போனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே என்ன வைக்கலாம்? இங்கே எடுத்துகிட்டு வேறு என்ன வைக்கலாம்? என்ன வைக்கிறது? நல்லா தான் பார்த்து வைக்கணுமே. என்ன புக்ஸ்லாம் இருக்குது? புக்ஸ்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. இல்லையே, வேறு தான் வைக்கணுமே. இது என்ன? இதெல்லாம் வேறு எதுவும் தேவையில்லை. இதான் புக்கு செல்ஃபு, அதனால் புக்கு செல்ஃபே வைப்போம். சும்மா வைப்போம். அதுக்குன்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய டோர் பண்ணாமல் யாரும் உள்ளே பூந்துடக்கூடாது. பூந்தாலும் எதுவும் ஆகாது, ஏன்னா ஒன்று போட மாட்டான். ஓகே, ஜோக்கு போதும். இப்போ நான் வந்து டோர் கண்டுபிடிக்கணும். டோர் எங்கே இருக்குது? டோர் இங்கே இருக்க. ஐயோ, இங்கே தான் இங்கே பார்த்தேனே. எடுத்துரு. இங்கே தானே இங்கே பார்த்தேன். இங்கே இருக்குது. எந்த டோர் வைக்கலாம்? ஓகே, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதே வைப்போம். பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறமே இப்போ லைட்டு வேறு வைக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? லைட்லேயே ஒரு பில்டிங் பாக்ஸ்லேயே இந்த மாதிரி லைட் இருக்குது தெரியுமா? ரூம் லைட்டும் போட்டிருக்கு. இதை வந்து இப்படி கரெக்டாக இங்கே வச்சிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு எரியும். இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வச்சுக்கலாம். இங்கே தேவையில்லை, வச்சுக்கலாம். என்ன போகுது, நல்ல வெளிச்சமாயிரும். இந்த வீடு நான் கரெக்டாக இருக்கேன். நான் கரெக்டாக தான் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் எடுத்தோம்ல. இப்போ இங்கே தொட்டு இதை எடுத்துட்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணேன்னு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா மழை பெய்யும்போது சில பேர்த்துக்கு யாரெல்லாம் மழையே பிடிக்கும். அது வந்து வெளியே பார்க்கும்போது நம்ம நனைஞ்சிரும். அதை நம்ம அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். எதுக்குற நனைஞ்சுன்னு கத்துவாங்க. அதனால் இது கட்டிக்கிட்டா செம்மையாக இருக்கும். மழை பாருங்கள், இருட்டாயிடுச்சு. 3 கூட இப்போ வரும். இதை வச்சு இங்கே இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? அப்படியே உருண்டை 3 இருக்குது. ஓகே, நம்ம வேலை பார்க்க தானே வந்தோம். வேலையை ஐயோ, இதை கூட தண்ணி. ஐயோ, பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, கரெக்டாக செய்யும் போது கரெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி பார்ப்பீங்க, வெளியே வந்து பார்ப்பீங்க. பார்த்தா அப்படி மழை பெய்யும். இப்படி போய் நின்று பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் அம்மா அவ்வளோதான் மறுகையை. பட் கேமில் அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் எப்படினாலும் இருக்கலாம். கேமில் யாராவது வந்து திட்டுவாங்களா? மாட்டாங்க. ஸோ ஓகே, இங்கே கொஞ்சம் கட்டிப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லேம்ப்பு மாதிரி ஒன்று வைக்க போகிறோம். இதுதான் அந்த லேம்ப். லேட்டன். இது பேர் அங்கே அவ்வளோதான் தெரியாது. நம்ம சைடில் இங்கே ஒன்று கட்டிக்கலாம். இதுலேயும் இந்த மாதிரி லைட் தெரியும். இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம்.
அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு லேட்டன் இருக்குது. இங்கே இருக்குது சோல் லேட்டன். இது என்னன்னு தெரியல, சும்மா வச்சுப்போம், இருக்கிறத அள்ளி போடுவோம். அந்த மாதிரி அடிக்கி போட்டுருவோம். நல்லாயிருக்கு. இங்கே ஒன்று வச்சுருவோம், இந்த சைடில் இங்கே ஒன்று வச்சுருவோம். செமையாக இருக்குல்ல, செமையாக இருக்குது. இதை போட்டு உட்காந்துட்டு கூட பார்க்கலாம். நம்ம ஸ்டேர்ஸ், அதாவது ஏணி மாதிரி ஒன்று பார்த்தோம்ல, அதை வந்து சேராக கூட மாற்றி உட்காரலாம். அவ்வளோதாங்க, வீடியோ அப்படியே கட்டியாச்சு. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு மற்ற கேம்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா.